பிபி என்னாச்சு? ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்க. எழுந்து உட்கார. இன்னும் உனக்கு வலி சரியா வரலையோ? இல்ல பூமாரி, எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிச்சிட்டே இருக்கு. அப்படியா? அப்ப சித்தி கிட்ட கொண்டு போய் சொல்லட்டா? வேண்டாம், அம்மா ஏற்கனவே அழுதுட்டே இருக்காங்க. அதனால எதுவும் சொல்ல வேணாம், சரியா? உனக்கு தலை வலிக்குன்னா நம்ம டாக்டர்கிட்ட தானே போய் காட்டணும். இப்படி படுத்துட்டு இருந்தா எப்படி சரியா வருமா? இல்ல, கொஞ்ச நேரத்துல அது சரியா வந்துரும். நீ போய் சொல்லாத ப்ளீஸ். சரி சரி, நான் சொல்லல. நீ படுத்துக்கோ. என்ன உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பூமாரி, எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பாரு, என் குரல் கூட ஒரு மாதிரியா இருக்குல்ல. எனக்கு கொஞ்சம் ரோஸ் மில்க் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பாத்துக்கோ. ரோஸ் மில்கா? ஆமா பூமாரி, எனக்கு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வரியா? சரி. நான் சித்தி கிட்ட போய் கேட்க. என்ன? சரி, போய் கேட்டு எடுத்துட்டு வா. இது கூட கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. வலியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நல்லா படுத்து கிடந்த மாதிரியே எல்லாமே கிடைக்குதே. இன்னும் நிறைய, இன்னும் 2 நாள்ல வாங்கி வாங்கி சாப்பிடணும். எங்க அம்மா வேற நேரத்துல இருந்து இது சாப்பிட்டியா அது சாப்பிட்டியான்னு காட்டுட்டே இருக்காங்க. இதுக்கடையில இந்த பூமாரி எனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்ல அப்படின்னுட்டு. பிபி, உனக்கு என்ன வேணுமோ அவ்வளவும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு. என்ன வேற என்னெல்லாம் கேட்கலாம்? சாக்லேட் கேட்போமா? அடிபட்டிருக்கு, எதுக்கு சாக்லேட் சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. எனக்கு என்னமோ சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு, அப்படி சொல்லுவோம். அப்புறமா வேற என்ன? ஃப்ரைட் சிக்கன் கேட்போமா? அதுவும் ரொம்ப ஆசையா இருக்கு. அது இன்னைக்கு எப்படியாச்சும் கேட்டு வாங்கிடணும். இந்த 2 நாளைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் வாங்கி சாப்பிடணும். அப்புறமா நம்ம அடம் பண்ணி கேட்டாலும் யாருமே வாங்கி தர மாட்டாங்க. பிபி, இந்தா. பூமாரி, என்னால எங்கெல்லாம் உட்கார முடியாது. அந்த ஸ்ட்ராவை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் என் வாயில வையா. சரி, இந்தா குடி. இப்போ இன்னொரு டேஸ்டா இருக்கு. குடி குடி. நல்லா இருந்துச்சு பாத்துக்கோ தொண்டைக்கு. இந்த மாதிரி 2-3 வாட்டி குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு பூமாரி. இப்பதானே குடிச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன். என்ன? சரி. அடுத்த தடவை எடுத்துட்டு வரல. எனக்கு மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வரியா? மேங்கோ வீட்ல இருக்கான்னு தெரியலையா? அப்பா விட்டு வாங்க சொல்லு, அவங்க உடனே போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி, நான் சித்தி கிட்ட இப்பவே போய் சொல்லிட்டு வர்றேன். இல்ல வேண்டாம், அப்புறமா போய் சொல்லிக்கிடலாம். எனக்கு இப்ப பசிக்கல. சரி சரி, அப்ப நீ தூங்குறியா? எனக்கு தூக்கம் கூட வரல. எனக்கு வேற ஏதாச்சும் கடிச்சு கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. கடிச்சு கடிச்சு சாப்பிடணும்னா அது என்ன? தீபிமா, அம்மா, இப்போ எப்படிமா இருக்கு தீபி? இன்னும் கொஞ்சம் வலிச்சிட்டே தாமா இருக்கு. அப்போ ஹாஸ்பிடல் வேணா போயிட்டு வருவோமா? அதெல்லாம் வேணாம்மா, நான் சரியாயிடும் 2 நாள்ல. ஏன்டி வேணாங்கிற? ஆமா, ஹாஸ்பிடல் போனா அவ்வளவுதான். இந்த லேசான அடிக்கு இப்பெல்லாம் வலிக்காதுன்றுவாங்க. அப்புறமா அவ்வளவுதான். எங்க அம்மா அடிக்கிற அடியில கூட கொஞ்சம் வலி வந்துடும். அஞ்சலி, ஏன்டி அழுற? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? அந்த யானைக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாத்துக்கோவே. பிள்ளை தூக்கி அப்படி எரிஞ்சிருக்கு. சரி, அழாத. இவளும் தானே தப்பு பண்ணிருக்கா. அதுட்ட போய் எதுக்கு வம்பு வச்சுக்கிட்டா? அதுக்குன்ட்டு அது இப்படியே பண்ணணும். பாவம், இப்படி ஆயிட்டா. அவளுக்கு எப்படியெல்லாம் வலிக்குதோ. ஆனா நம்ம கிட்ட எதையும் சொல்றாளோ என்னவோ, அது வேற இதா இருக்கு. இதான் நல்ல சந்தர்ப்பம். இதோட ஃப்ரைட் சிக்கன் கேட்டுருவோம். அம்மா, என்ன தீபி சொல்லு. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலே இருக்கு. சரி, நான் போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வர்றேன். கஞ்சியா? ஐயோ, கஞ்சிலாம் வேணாம். எனக்கு ஏதாவது நல்ல கிறிஸ்பியா சாப்பிடணும் போல இருக்கு. வாய்க்கு கிறிஸ்பியா சாப்பிடணும் போல இருக்கா? வத்தல் வச்சு கஞ்சி எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு புதுசா ஏதாச்சும் கடையில வாங்கி சாப்பிடணும் போலே இருக்கு. கடையிலயா? கடையிலாம் வாங்கி சாப்பிட முடியாது. உடம்பு சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கிடலாம். என்னம்மா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு சொல்லு. எனக்கு ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. ஃப்ரைடு சிக்கனா? இந்த நேரத்துல யாராச்சும் அதை சாப்பிடுவாங்களா? சும்மா இரு, உடம்பு சரியாகட்டும், அப்புறமா நம்ம எல்லாரும் போய் வெளியே போய் சாப்பிட்டுக்கிடலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்பவே வேணும் பாத்துக்கோ. சித்தி பாவம், அவ ஆசைப்பட்டு கேட்கல. எங்க சித்தப்பா விட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆமா ஆமா, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வர சொல்றேன். அஞ்சலி, சித்தி, நீங்க எதுக்கு அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இப்பதானே அவளுக்கு அடிபட்டிருக்கு. இந்த நேரத்துல அதெல்லாம் சாப்பிட்டா சரி வராது. அதுக்காக தான் சொல்றேன். எல்லாம் அவ நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆனா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கா. எனக்கு நிறைய வாங்கி நான் மட்டும் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி பார்த்தா உனக்கு அடிபட்ட வலியே இருக்க மாதிரியே தெரியலையே. வலி இருந்தோம்னா வலியில தான் துடிச்சிட்டு இருப்பாங்க. நீயே நான் பார்த்தா காலையில இருந்து சாயங்காலம் வரை இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அப்படி
அப்படி இப்படின்னுட்டு ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கிட்டே இருக்க. சரியா போச்சு, டவுட் வந்துருமோ? டிபி கொஞ்சம் வாய் கட்டு. இன்னைக்கு இந்த ஃப்ரைடு சிக்கனோட முடிச்சுக்கோ, மீதியை நாளைக்கு பாத்துக்கிடலாம். ஒண்ணு கேட்டிருந்தா அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஒண்ணு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன் நல்லா நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டணும். அப்புறமா அப்படியே ஒரு தூக்கம் நல்லா இருக்கும்ல. இப்ப பார்த்தா 2 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் டைத்துல அப்படிலாம் வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஸ்கூலும் 2 நாள் லீவ்ல இருக்க மாதிரி இருந்திருக்கும். இந்த பூமாரி மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. இப்ப லீவு விட்டதுனால அவளும் சேர்ந்து என் கூட இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் டிபி இவ்ளோ வலியை வச்சிட்டு இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட ஒரு ஊசியை போட்டு வந்துடலாம்ல? அதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்கும். இந்த வலியே உன்னால தாங்கிக்க முடியுது, ஊசி வலியா தாங்கிக்க முடியல. அது ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தானே இருக்கும். அதெல்லாம் வலிக்கும் சித்தி. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு எனக்கு எஞ்சி நடக்கவே முடியல. ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கிடையில நான் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி சித்தி வர முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாத்துக்கோ. சித்தி சொல்றதுதான் கரெக்ட். நீ இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அழகா எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் வேலை பாக்குறியா? அமைதியாரு. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கா. இவளை புரிஞ்சுக்கிடவே முடிய மாட்டேங்கி. தீபி எழுந்துரு. இந்தா எம்மா அதுத்தா இங்க வை, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். நீங்க எல்லாரும் போங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். இந்த பூமாரி உனக்கு பிடிச்ச கிரில் சிக்கன். அது என்ன கிரில் சிக்கனோ? ஆமா. எம்மா எனக்கு கிரில் சிக்கனும் சாப்பிடணும் போல இருக்கு பாத்துக்கோ. ஏய் அப்ப பூமாரிக்கு என்ன கொடுக்க? அவ இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிடட்டும். இந்த பூமாரி உனக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோ, ஒரு பீஸ் எடுத்துக்கோ இதுல இருந்து. இல்ல தீபி எனக்கு வேணாம். உனக்கு இப்படி அடிபட்டதுனால எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும் போலே தோண மாட்டேங்குது. நீ நல்லா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே போய் சாப்பிடலாம் என்ன? அம்மா அத அவ சொல்லிட்டாள்ல, எனக்கு அடிபட்டதுனால உனக்கு சாப்பிடவே இஷ்டம் இல்லையா? நீ அதையும் சேர்த்து எனக்கே கொடுத்துரு. இவ்ளோ வலிய வச்சுட்டு ஒருத்தரால எப்படி இவ்ளோ வேணா சாப்பிட முடியும்? இவ உண்மையிலே சாப்பிடணும்ங்கறா நடிக்கணும்ங்கறாளான்னு தெரியலையே. சரி இந்தா எல்லாத்தையும் சாப்பிடுடி வயிறு முட்டை. சரி சரி நீங்க போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி பூமாரி அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், வா நம்ம போலாம். ஏய் ஆச்சரியமா இருக்குடி, எப்படிடி இவ்வளோ வேணா சாப்பிட முடியும்? இதுக்கிடையில உடம்பு சரியில்லை அவளுக்கு. வேற என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவ தான் ஆசைப்படுறாள்ல, என்ன பண்றது? அவ இதான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு அடிபட்டு வேற இருக்கு, எப்படிடி வேணான்னு சொல்ல முடியும்? அதான் நானும் கேட்கறேன். இப்போ உனக்கு பல்வலி வந்தாலோ உடம்புவலி வந்தாலோ உன்னால ஏதாவது சாப்பிட முடியுமா? அந்த வலியை பத்தி ஏதானே யோசிச்சுட்டு இருப்ப. ஏன்னா இவளால மட்டும் சாப்பிட முடியுது, அதான். ஏய் நீ என்ன சொல்ற? அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. உண்மையிலேவா சொல்ற? நீ ஏன் யோசிச்சு பாரு. உனக்கு இப்ப ஏதாவது தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோயா, நீ ஃப்ரைட் சிக்கன் வாங்கி சாப்பிடுவியா? அதை எப்படி உளுந்து படுத்துல கிடப்பேன். அப்புறம் இவன் மட்டும் எப்படி சாப்பிட முடியுது? அதானே இவ்வளவு நேரம் எனக்கு இந்த ஐடியா தோணலையே. அப்போ வலிக்குதுன்ட்டு போய் சொல்றாளோ? அதான் என்னன்ட்டு கன்ஃபார்மா இல்ல, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாதான் தெரியும். அவ மட்டும் நடிக்கட்டும், அப்புறம் இருக்கு கையை முறிச்சு போடுற அவளை. ஏய் உடனே கோபப்படாத, இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தேன், இப்போ உடனே கோபப்படுறியாக்கும்? பின்ன என்ன பூமாரி வீட்டுல எப்படி நடிக்கிறான்னு பாரு. இப்படி எல்லாம் நடிச்சாதான் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறாளோ? அப்படியா கூட இருக்கலாம். அவசரப்படாத, இன்னைக்கு வெளியே போவோமான்ட்டு கேட்போம். வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வருவோமான்ட்டு கேட்போம். அண்ட் பால்ல உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். அதானே இருக்கு இன்னைக்கு அவளுக்கு. நடிக்க மட்டும் செய்யட்டும், ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன பண்றேன்னு பாரு. சரி விடு, அதுக்குள்ள கோவத்தை காட்டிடாத மூஞ்சில. அதை எப்படி காட்டுவேன்? அவதான் நம்மள்ட்ட நடிக்காள்ல, நம்ம இனிமே அவள்கிட்ட நடிப்போம். இப்போ ஒண்ணு பண்ணலாம், நம்ம வெளியே போறோம்ட்டு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்கலாம். அவன் என்ன செய்யறான்னு தெரிஞ்சிடும்ல. அதானே தூங்க போறேன்னு சொன்னா பாப்போம் பாப்போம் வா. இவங்களே எப்படியோ போக சொல்லியாச்சு, என் கிட்டத்துல இருக்கவள வேற போக சொல்லணும்னா. பூமாரி கொஞ்சம் வெளியே போறியா? இல்ல டிபி நான் அந்த பக்கம் வந்து படுத்துக்கிடுறேன். நல்ல கதையா இருக்கு. இல்ல இல்ல நீ வேற ரூம்ல போய் படுத்துக்கோ. ஏன் என்னாச்சு? உனக்கு ஏதாச்சும் தண்ணி ஏதாச்சும் வேணா நீ என்ன எழுப்புவீல?